ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு செய்வாங்க. அந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக குயிக்காக செய்கிற மாதிரி, ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயம் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப மசிஞ்சு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போது. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அதாவது மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 1/4 மூடி அதாவது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மல்லித்தூள் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே ட்ரையாக வறுத்து அரைச்ச பொடி தான். இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையே அதே கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்த்தலை, டைரெக்டாக அந்த மசாலாவை சேர்த்திட்டு ஜார்லேயே ஜார் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து ஊற்றியாச்சு. 2 டைம்ஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம கலந்து பார்த்துக்கலாம். அந்த திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் திக்காக வைக்கிறீங்கன்னா இந்த அளவு போது, நான் கொதிக்கும் போது திக்காகும். தின்னா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தலாம். பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது ஃபைனலாக ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்க, அதையும் சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அந்த புளியோடு சேர்ந்து அந்த மசாலா நல்லா இன்னும் நல்லா கொதித்து வரணும். அந்த குழம்பு பார்த்திங்கனால இப்போவே தெரியுதா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்குது. இப்போவே நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சுத்தப்படுத்தி வச்சக்கூடிய மீன் துண்டுகளை சேர்த்திக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்திட்டு நம்ம கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், அப்படியே போட்டுட்டு நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், கொதிச்சிட்ருக்கிட்டு இந்த பக்கம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகும் வெந்தயம் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லா கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம், வெந்தயம் நல்லா வாசனையாக இருக்கும் அதை பொரியும் போது பார்த்திங்கன்னா. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், பெரிய சைஸாக இருந்தால் அரைச்சி, மீடியம் சைஸாக இருந்தால் 1 போட்டுட்டு, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து போட்டு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போது. இப்போ அந்த குழம்புல அந்த தாளிப்பை சேர்த்திக்கலாம். குயிக்காக பண்ணிடலாங்க. இந்த குழம்பு குயிக்காக பண்ணிடலாம். மீன் குழம்பே செய்ய தெரியாதுங்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு மணக்க ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு தடவை அந்த மீன் வெந்த உடனே அப்படியே மேலே எலும்பி வரும். அப்போவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கலக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கலக்குனா அந்த மீன் துண்டுகள் எல்லாமே உடஞ்சி போயிடும். பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது, நல்லா இருக்கா. நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் அந்த தலைப்பகுதி, வால் பகுதி, அப்புறம் சின்ன சின்ன துண்டாக இருந்தது, இது எல்லாத்தையும் நான் குழம்பாக வச்சுட்டேன். இப்போ சூடான சாதத்துக்கு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போது இந்த சுட இந்த சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு நல்லா புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.